புதுவை எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை அடுத்துள்ள வளவம்பட்டி கோவில் திருவிழாவில் பட்டியலிட மக்களை வழிபாடு செய்ய விடாமல் தடுத்ததாக மாற்று சமூகத்தை சேர்ந்த 41 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. மேலும் விவரங்களுடன் நமது களப்பணியாளர் ஜகூர் அலி அவர்களுடன். புதுகை எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வளவம்பட்டி கிராமத்துல கடந்த ஒரு வாரத்துல இருந்து மிகவும் பரபரப்பான சூழ்நிலை நிலவிட்டு வருது. என்ன நடக்குது அப்படின்னு களத்துல நேரடியாக சென்று பார்த்தபோது சில கிடைத்த தகவல், உறுதியான தகவலின் அடிப்படையில் உங்கள்கிட்ட அந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறோம். மூங்கில் ஐயனார் கோயிலோட திருவிழா நடத்துறதுக்கு வளவம்பட்டி கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த கோவிலில் தங்களுக்கும் ஒரு பங்கு வேணும், உரிமை வேணும் அப்படின்னு கேட்டு பட்டியலின மக்கள் நீதிமன்றத்தை நாடி தீர்ப்பையும் பெற்றுட்டு வந்திருக்காங்க. என்னதான் தீர்ப்பை பெற்றுட்டு வந்தாலும் உங்களுக்கு இதில் உரிமை கொடுக்க மாட்டோம், நீங்கள் வழிபாட்டில் ஈடுபடக்கூடாது என்று கூறி மாற்று சமூக மக்கள் அவங்கள தடுத்ததாகவும் மேலும் அந்த உரிமையை கொடுக்க மறுக்கிறதாகவும் கூறி நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிறத முன்னிறுத்து புதுக்கோட்டை தஞ்சாவூர் நெடுஞ்சாலையில் மறியல் பண்ணியிருக்காங்க. அங்கே மறியல் பண்ணோன்னே நிலைமை கட்டுக்கடங்காமல் போனதன் காரணமாக போலீஸார்கள் குவிக்கப்பட்டாங்க. 2 எஸ்பி, 3 டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர்கள், உதவி ஆய்வாளர்கள் உட்பட 500க்கும் மேற்பட்ட போலீஸார்கள் குவிக்கப்பட்டனர். குவிக்கப்பட்டு இரு தரப்புலையும் சமாதான உடன்படிக்கை ஏற்படலை. அதனால நடைபெற்றிருந்த திருவிழாவும் நின்று போயிடுச்சு. சாமி சிலையும் அறநிலைத்துறையை சேர்ந்தவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில ஆதனக்கோட்டை போலீசார் பட்டியலின சமூகத்தினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மாற்று சமூக மக்கள் 41 பேர் மேல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு பதிவு பண்ண விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே மாற்று சமூக மக்கள் இன்னைக்கு காலையில் அவங்களோட பள்ளி குழந்தைகளை அழைச்சிட்டு போய் மறுபடியும் மறியலில் ஈடுபட்டு பள்ளிக்கு அனுப்பாமல் மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. இதை அறிந்த புதுக்கோட்டை உதவி கண்காணிப்பாளர் பிருந்தா அவர்கள் நேரடியாக களத்துக்கு சென்று பிரச்சனையை பேசி சமாதானம் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு குறித்த விசாரணை உரிய முறையில் நடைபெறும், சட்டத்துக்கு புறம்பாக எந்த விதமான முயற்சி நடக்காதுன்னு சொல்லி உறுதி கொடுத்ததன் அடிப்படையில் தங்களோட பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பியிருக்காங்க. மேலும் அந்த மாற்று சமூக மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு காரணமே ஆதனக்கோட்டை காவலர்கள் தான். உடனடியாக அந்த பிரச்சனைக்குரிய அந்த ஆதனக்கோட்டை காவல் ஆய்வாளரை பணி மாற்றம் செய்யணும்னு கூறியும், மேலும் அந்த சாமி சிலையை எடுத்துட்டு போன அறநிலை அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தன் மேல போடப்பட்ட பொய் புகார் வழக்க திரும்ப பெறணும்னு சொல்லி இவங்க சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அப்புறம் சமூக பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அந்த போராட்டம் வாபஸ் செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சியரை சந்திக்கவும் இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்க. இந்த பரபரப்பான சூழ்நிலையில அங்கே உள்ள மாற்று சமூக மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகள் பேச்சை கேட்டு தான் முதல்வர் விஜய் அவர்களுக்கு நாங்கள் வாக்களித்தோம். அதனால முதல்வர் விஜய் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு சுமூகமாக தீர்வு கண்டோம், நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கோயில் திருவிழாவை உடனடியாக நடத்துறதுக்கு ஏற்பாடு செய்யப்படணும்னு சொல்லியும், அந்த காவல் ஆய்வாளரை இடமாற்றம் செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு, மேலும் இந்த சாமி சிலையை எடுத்துட்டு போன அறநிலைத்துறையினர் திரும்ப கொண்டு வந்து அந்த சிலையை வைக்கணும்னு சொல்லி தங்களோட கோரிக்கையை எழுப்பி இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்திச்சிருக்காங்க. இதுதான் தற்பொழுது கந்தரவக்கோட்டை அருகே உள்ள வளவம்பட்டியோட கள நிலவரம். மீண்டும் அடுத்த நிகழ்வுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.